ஹை வணக்கம். நான் ரஜினா ராம்குமார். இது ராகலியா ஸ்ப்ரவுட் கார்டன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்துட்டு சாணம் இருந்தது, அதை கரைச்சி தெளிக்கலான்னு இருக்கேன். இந்த சாணம் வந்து எப்போனா ஒரு 3 நாளுக்கு முன்னாடி எடுத்து வெளில கிளம்பும் போது கரெக்டாக மாடு போட்டுச்சு. சரி, அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்து நான் இதில் எதுவுமே போடலை. வெறுமனே சாணத்தை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மேலே முரத்தை போட்டு வச்சுட்டு போயிட்டேன். அதை மறந்துட்டேன் நான் ஆக்சுவலாக. இன்றைக்கி தான் வந்து அதை பார்த்தா நல்லா நொதிச்சிருக்கு பாருங்கள். நான் ஆக்சுவலாக வந்து இதில் வந்து கொஞ்சம் வெல்லம் போடுவேன். எப்பயுமே வெல்லம் சேர்த்துட்டு கரைச்சி வச்சுருவேன். ஆனால் எங்கள் அப்பா என்ன சொல்லுவாங்கன்னா, கத்திரிக்காய் செடிக்கெலாம் வந்துட்டு வெறுமனே சாணம் நம்ம எதுவுமே கொடுக்காம வெறும் சாணத்தை மட்டும் செடி மேலெல்லாம் படுற மாதிரி தெளித்தா வந்து கொஞ்சம் பூச்சி இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சரி, கத்திரிக்காய் செடிக்கு மட்டும் இந்த மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். அதுக்கப்புறம் இப்படியே கொடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் இதை வந்துட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் கையில். இதை வந்து நான் இதில் வந்துட்டு தண்ணியில் இவ்வளோ தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பு ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இதில் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். இது வெறுமனே சாணம் தான், இதில் வேறு எதுவுமே கிடையாது. நல்லா நொதிச்சு நல்லா இருக்குது. இது வந்து இந்த டிப்ஸ் வந்து எங்கள் அப்பா சொன்னது தான். அவங்க வந்து விவசாயம் பெரிய லெவலில் பண்ணுறவங்க. நம்ம வந்து மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்துட்டு கத்திரிக்காய் செடி மேலே வந்து நம்ம வாசலுக்கு தண்ணிலாம் தெளிப்போம்ல, அந்த மாதிரி தெளிக்கணும். அதே மாதிரி வந்துட்டு செடிக்கும் ஊற்றி விடலாம், வேருக்கும் ஊற்றி விடலாம். ஆனால் இதை வந்து ஒரு 3 நாள் மட்டும் எடுத்து வச்சுட்டு புளிச்சதுக்கப்புறமா ஊற்றணும், அவ்வளோதான். இது மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. இன்னொரு மெத்தட் வந்துட்டு நம்ம பஞ்சகாவியெல்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி பண்ணுறது. இன்னொன்று வந்துட்டு நான் எப்பயுமே ரெகுலராக கொடுக்கறது வந்து சாணத்தை வந்து எடுத்துட்டு இதே மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு அதில் கொஞ்சம் வெல்லமும் நம்மளோட தோட்டம் மண்ணும் அதில் மிக்ஸ் பண்ணிவிடுவேன். மற்றபடி வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். அதை மட்டும் கலந்துட்டு அப்படியே ஊற்றி விடுவேன். அன்றைக்கி டைம் ஆயிடுச்சு, அதனால் அதெல்லாம் செய்ய முடியல. இது டக்குன்னு எங்கள் அப்பா சொன்னதும் ஞாபகம் வந்தது. அதனால் சரி, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ.